சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் இறால். என்னோடய அத்தை 2 பசங்களும் சேர்ந்து இறாலை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளார குழம்புக்கும் வறுவலுக்கும் என்ன தேவையோ அதை நான் உள்ளே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு தக்காளியை சேர்த்து அதையும் கரைச்சிக்கோங்க. அப்புறம் தேங்காவில் எதுவுமே சேர்க்காமல் எம்டியாக அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதில் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ரொம்ப காரமாக இருந்தால் நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டு கரைச்சி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் உப்பு அப்புறமா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காய்கறி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெந்தயம் சீரகம் இது 2ம் போட்டுக்கோங்க. போட்டு அது பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இருக்கும் போதே 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனா குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ரெட்டிஷாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி, அதை எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நான் கழுவிட்டு வந்த இறாலை 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். ஒன்று குழம்புக்கு, இன்னொன்று வறுவலுக்கு. குழம்பு நல்லா கொதிச்சோன்னே காய்கறி எடுத்து போடுங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது 3 நாங்கள் போடுவோம். நீங்கள் என்ன காய்கறி சேர்த்துப்பீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சோன்னே அதுக்கப்புறமா அதில் இறால் சேர்த்துக்கோங்க. இறாலை சேர்த்து அதையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிடும். டேஸ்டியான குழம்பு உங்களுக்கு கிடைச்சிரும். அப்புறம் இந்த பக்கம் வறுவலுக்கு ஒரு எண்ணெய் கனமான எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகத்தூள் அப்புறம் பூண்டு நசுக்கி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வறுவலுக்கு தேவையான வெங்காயம், சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் 2மே சேர்த்து போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் இனிப்பாகவும் கொஞ்சம் உரப்பாகவும் நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம். அப்புறம் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு அது கூட மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இறால் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இறால் சேர்த்துட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இறால்லேருந்தும் தண்ணி வரும். அப்புறம் ரொம்ப நேரம் போட்டு நீங்கள் வேக வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா அது அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை போட்டு நீங்கள் இறக்கி சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாதம், இறால் குழம்பு, இறால் வறுவல் சேர்த்து நல்லா நாங்கள் சாப்பிட்டோம். இந்த சண்டேவை என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி நீங்களும் இந்த சண்டேவை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.